ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 33 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? குட்டி குட்டி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வாக்கிங் கூட சேர்த்து வாக்கிங் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அது கூட சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இதுவரை ஸ்டார்ட் பண்ணாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? எடுத்த உடனே பெரிய ஹெவி ஒர்க் அவுட்லாம் போகாதீங்க, சரியா? சின்ன சின்ன எக்ஸசைஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாக்கிங் 30 minutes ப்ளஸ் இது ஒரு 10 minutes பண்ணுங்கள், சரியா? நான் இன்னைக்கு குட்டி குட்டி எக்ஸசைஸும் பண்ணேன், அதோட வாக்கிங்கும் பண்ணேன். சரி, இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லவா? அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது இவ்வளோ நாள் நம்ம ஆயில் ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, அதை இந்த 50 days கட் பண்ண பார்க்கலாமா? எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஆயில் ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க, சரியா? ஃபிஷ் ஃப்ரை இல்லை சிக்கன் ஃப்ரை இல்லை ஆம்லேட்டில் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், ஓகேவா? ஏதாவது பொரியல், எது கூட்டு இல்லை எது பண்ணாலுமே கொஞ்சம் ஆயிலை குறைச்சி பண்ணுங்கள், சரியா? சரி, இந்த 50 days நம்ம எப்படி ஆயிலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலான்னு பார்க்கலாம், ஓகேவா? அதோட தேவையில்லாத ஸ்வீட்ஸு, வெளியில் ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், இல்லை நான் கல்யாண வீட்டுக்கு போனேன், அப்போ நான் ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடுத்த எடுப்பில் நம்ம சுகர் கட் பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனால் எடுத்த உடனே அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல, கொஞ்சம் கம்மி பண்ண பாருங்கள். அதோட எனக்கு இந்த 2-3 நாளில் பெரிய கஷ்டமாக போகுது. என்னோடய டயட் எப்படி போக போகுதுன்னு தெரில. ஏன்னா எங்கள் அத்தை கூட பிறந்த ஒரு அக்கா 2 தங்கச்சி உண்டு. அவங்க 3 பேருமே பக்கத்து பக்கத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்து ஊரில் திருவிழா வருது, அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, திருவிழாக்கு வாங்க திருவிழாக்கு வாங்கன்னு. நம்ம வெயிட் லாஸ் இருக்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஊர் திருவிழாக்கு வந்து தான் ஆகணும், சாப்பிட தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீ வெயிட் லாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு வேற கேட்பாங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை, ஆனால் போகாமலும் இருக்க முடியாது. ஸோ நான் ஏற்கனவே எங்கள் அத்தைகிட்ட சொல்லிட்டேன், அத்தை என்னாலலாம் சாப்பிட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்மியாக சாப்பிடு போதும், நீ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறல, அப்போ இதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி வேற சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் பண்ணணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. சரி, கோயில் திருவிழாக்குன்னு கூப்பிட்ருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? சரி, உங்கள் யாருக்கெல்லாம் திருவிழா வருது கோயிலில் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அதோட நான் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்கிறேன், சரியா? மார்னிங் 2 தோசை, அது கூட சட்னி சாம்பார் வச்சு தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 11 o'clock ஸ்நாக்ஸுக்கு ஒரு பாப்கார்ன் தான் பாயில் பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சாதம், அது கூட சிக்கன் லிவர் அண்ட் ஹார்ட் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி சுக்கா மாதிரி வச்சு அதுதான் சாப்பிட்டுக்கிட்டேன். நேற்று தானே சிக்கன் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் என்னக்கா இது எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு ப்ரோட்டீனுக்கு சிக்கன் ஓகேன்னு உடனே எடுத்தேன். ஆனால் இனி கோயில் திருவிழாலாம் வரும்போது எடுக்க முடியாது. ஸோ அசைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ப்ரோட்டீனும் நல்லபடியாகவே ரீச் ஆகிடுச்சு, சரியா? அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அதுதான் சாப்பிட்டேன். ஆனால் அது என்னால் வெள்ளரிக்காய் மட்டும் தனியாக வச்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, தயிரும் வெள்ளரிக்காவையும் அதில் வெட்டி போட்டு அதை கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன சாலட் மாதிரி அப்படி சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு ஒரு பிளெயின் தோசை, அதுக்கப்புறம் ஒரு எக் தோசை சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டேன், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட்டேன். தோசைக்கு ஃபிஷ் கறி வச்சு சாப்பிட்டேன், சரியா? அதுக்கப்புறம் எவ்வளோ கேலரின்னு சொல்லி இப்போ சொல்லட்டா? மார்னிங்க்கு டிஃபன் எடுத்துக்கிட்டேன்ல, அதுக்கு 300 கேலரி. அதுக்கப்புறம் 11 o'clock ஸ்நாக்ஸுக்கு ஒரு பாப்கார்ன் எடுத்துக்கிட்டேன்ல, அது 120 கேலரி. அடுத்து லஞ்சுக்கு சாதத்துக்கும் ரசத்துக்கும் சேர்த்து 220 கேலரி. அடுத்து சிக்கன் நான் டேஸ்ட் பார்த்தது, அதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு சொல்லி கூட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டது எல்லாம் சேர்த்து ஒரு 300 கிராம் போட்டிருக்கேன். எனக்கு இடம் தெரியல, நான் கொஞ்சம் கூட்டி தான் போட்டிருக்கேன். ஒரு 600 கேலரி. அதுக்கு
சரியா? 300 கிராம் போட்டிருக்கேன். மொத்தம் லஞ்சுக்கு 820 கேலரி. அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அது தயிர் வெள்ளரிக்காய் வந்து 100 கேலரி. அடுத்து ஒரு பிளெயின் தோசை, ஒரு எக் தோசை, அடுத்து ஃபிஷ் கறி எல்லாத்துக்கும் சேர்த்து டின்னருக்கு ஒரு 400 கேலரி. மொத்தம் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது 1740 கேலரி. தோராயமாக ஒரு 1700 to 1800 இருக்கும். நம்ம லிமிட்டுக்குள்ளே தானே இருக்கோம். ஏன்னா நம்மளோட லிமிட் என்ன, 1600 to 1800. நான் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கேன், 1740. சரியா? அடுத்தது ப்ரோட்டீன் வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக ப்ரோட்டீன் எடுத்திருக்கோம். 80 to 85 கிராம். நமக்கு லிமிட்டு 70 to 90 கிராமா, 60 to 90 கிராம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 80 to 85 கிராம் எடுத்திருக்கோம். ஹாப்பி. அடுத்த ஃபேட்டு தான் கொஞ்சம் கூடி போச்சு. ஏன்னா நம்ம வந்து லிவர் இது எடுக்கும்போது கொஞ்சம் ஃபேட் அதிகமாகும். அது ஃபேட்டு கொஞ்சம் கூடிடுச்சு. இன்றைக்கி 65 to 75 கிராம். காப்ஸு கரெக்டான லெவலில் தான் இருக்குது, 190 to 200 கிராம். ஸோ இன்றைக்கி நான் சாப்பிட்டது இவ்வளோ தான். சரி, இனி நாளைக்கு என்ன சாப்பிட்டேன் நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது 50 days கழித்து தான் வெயிட் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? May 15 வந்து நான் என்னோடய வெயிட் அடுத்தது அப்டேட் பண்ணுவேன். 50 daysக்கு ஒருக்காக தான் அப்டேட் பண்ண போகிறேன். சரியா? நாளைக்கு என்ன சாப்பிட்டேன் நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய் பாய்.